இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டான பிரபஞ்ச ரகசியம் என்ன? ஒரு ராசியை இறைவன் படைக்கும் பொழுதே ஒரு பிரபஞ்ச ரகசியம் மாதிரி ஒரு தத்துவம் இருக்குது. காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவாங்க. ஒரு ராசிக்கு ஒரு பொதுத்தன்மை. அதில் கன்னி ராசி அப்படின்னாலே இது அறிவாளி சார்ந்த ராசி. இன்டெலிஜென்ஸ் சூப்பராக இருக்குங்க. புதன் பகவான் வேறையா? அப்போ அறிவு சார்ந்த விஷயத்தில் திறம்பட செய்வார்கள். ராசிக்கு 11ஆம் இடம் சந்திரன் இந்த ராசியில் இருக்கார். அதோட இங்கேயே அஸ்தம்னு ஒரு சந்திரன் இருக்குது. லாப நோக்கமான எண்ணங்கள் உண்டு. லாபம் இல்லாத இடத்துல கன்னி ராசி இருக்காது, இருக்கவும் தேவையில்லை. இவங்க எங்கே தொட்டாலும் லாபம் இயற்கையாக ஏற்படும் உங்களுக்கு முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டான பிரபஞ்ச ரகசியம் என்ன? ஒரு ராசியை இறைவன் படைக்கும் பொழுதே ஒரு பிரபஞ்ச ரகசியம் மாதிரி ஒரு தத்துவம் இருக்குது. காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவாங்க. ஒரு ராசிக்கு ஒரு பொதுத்தன்மை இருக்குங்க. இதுபடி நம்ம இயங்கிட்டாலே 100% ஜெயிச்சுவோம். இதை விட்டு டீவியேட் ஆகும் பொழுது தான் நிறைய மாட்டிக்கும். அப்போ ஒரு சந்திரன் தன் நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு ராசிகள் அமைஞ்ச விதம் விதி மதி கதிம்பாங்க. சந்திரன் தான் மனசுக்காரன். இது கூட மற்ற கிரகங்கள் சேர்க்கும்போது எவ்வளோ வலிமையாக இருக்கும் அதை பார்ப்போம். நிச்சயமாக இது ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக இருக்கும், பாருங்கள். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல கன்னி ராசி அப்படின்னாலே இது அறிவாளி சார்ந்த ராசி. இன்டெலிஜென்ஸ் சூப்பராக இருக்குங்க. புதன் பகவான் வேறையா? அப்போ அறிவு சார்ந்த விஷயத்தில் திறம்பட செய்வார்கள். இந்த ராசிக்கு 11ஆம் இடம் சந்திரன் இந்த ராசியில் இருக்கார். அதோட இங்கேயே அஸ்தம்னு ஒரு சந்திரன் இருக்குது. லாப நோக்கமான எண்ணங்கள் உண்டு. லாபம் இல்லாத இடத்துல கன்னி ராசி இருக்காது, இருக்கவும் தேவையில்லை. இவங்க எங்கே தொட்டாலும் லாபம் இயற்கையாக ஏற்படும் சூழ்நிலை உண்டு. ரைட். இவங்களுக்கு வருமான ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக 2, 9 ரெண்டுமே சுக்கிரனோட வீடு. இப்போ வருமானம் உண்டு, தந்தை வகையில் ஆதாயம் உண்டு. இவங்க மனைவியால் ஆதாயம் ஏற்படும். இவங்களுக்கு பெண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தைகள் விரைவில் வருமானம் சென்று இந்த கன்னிராசி இருக்கிற ஆண் பெண் இருவருக்கு கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு. இதில் இந்த கன்னிராசிக்கு ஒன்று என்ன, தனி கொடுத்தனம் போகும் யோகம் உண்டு. ஆண் பெண் யாராக இருந்தாலும் தனி கொடுத்தனம் போகும். இந்த கன்னிராசிக்கு ஒரு அட்வைஸ் சொல்வேன். 4ஆம் அதிபதியும் குரு, 7ஆம் அதிபதியும் குரு. 7ஆம் இடம் பாதகம், 4ஆம் இடம் இது. இதில் எப்படின்னா கணவனா அம்மாவா அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு சூழ்நிலை வரும். இதே ஆணுக்கு வரும்னா அம்மாவா மனைவியான்னு வந்து நிற்கும். நான் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கள், அம்மா தானாக வந்துடுவாங்க. அம்மாவை சூஸ் பண்ணிங்க, லைஃப் பார்ட்னர் மிஸ் ஆயிரும். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். நிறைய கன்னிராசிக்காரங்க திருமணத்தில் தவறான முடிவில் ஏற்பட்டிருக்குன்னா அந்த லைஃப் பார்ட்னருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம அம்மா அப்புறம் லைஃப் பார்ட்னர் செகண்டுன்னு சொன்னால் இதாயிரும். அப்போ இது 4ஆம் இடம் எப்பவுமே இணைஞ்சிக்கும். ஆனால் பாதகம் இல்லை இல்லையா? அப்போ உங்களுக்கு ஆணோ பெண்ணோ ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப் பார்ட்னர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தனி கொடுத்தன வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். இது மற்ற கிரக அமைப்பும் பார்க்கணும். லக்ன ரீதியாக தசாபதி ரீதியாக பொதுவாக இப்படி தான் அமையுது. பொதுவாக மேக்ஸிமம் தனி கொடுத்துன்னு இருக்காங்க. ஒரு சிலர் அம்மா அப்பா கூட தொடர்பு இருக்கும். என்னென்னா தொழில் ரீதியாக வேறு ஊரில் இருக்கோன்றிருவீங்க. என்ன தான் தனியாக தான் இருக்கீங்க. இது இயற்கையாக இந்த பிரபஞ்சம் தனியுமே கொடுக்கும். அதே மிதுனம்னா வேறு இந்த ராசி. இது இந்த கன்னிராசிக்கு வீடு, இடம், வண்டி, வாகனம் இதில் ஆதாயம் உண்டு. அந்த திருமண நிகழ்வு நடக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் திருமணம் பேசும்போது அப்போ தான் வண்டி வாகனம் வாங்கியிருப்பாங்க, இல்லை வீடு வாங்கியிருப்பாங்க, திருமணம் நடக்கும். திருமணம் நடந்தவுடனே இடம், வீடு, வண்டி, வாகனம் அமையும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்த உடனே மேரேஜ் வந்தாலும் ரெண்டுமே பேரலாக நடக்கும். வித்தின் ஒரு 6 மந்த்தில் நடந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ வீடு கட்டி முடித்தோம், அது வீடு கட்டுற வசதி இல்லாதவங்க என்ன பண்ணால் வீடு மாற்றினேன் சேர்ந்துட்டேன்பாங்க. ஒருத்தர் சொல்கிறார், நான் கல்யாணத்துக்காக பைக்கு வாங்கினேன், கல்யாணத்துக்காக கார் வாங்கினேன் அப்படின்னு. இவங்க கன்னிராசிக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, மழை பெய்யும் காலகட்டத்தில் திருமண விஷயங்கள் நடக்கும். பொண்ணு பொருத்தம் பார்க்கும்போது மழை வந்துடும். சரி, அப்போ வரலைன்னா நகை வாங்கும்போது, புடவை எடுக்கும்போது, கல்யாண நாள், இதில் ஏதோ ஒரு மழை சம்பவத்தை நடத்திருப்பீங்க. ஒரு சில ராசிக்கும் வரும். இந்த ராசிக்கு சொன்னேன். இப்போ தான் ஒரு மேரேஜ் பார்க்கும்போது இப்போ தான் மழை வருது இல்லையா, செம்ம மழை. விளையாட கூட கேட்டேன், நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது அரிசி சாப்பிட்டீங்களா,
இவ்வளோ மழையில் அடமழையில் சைக்ளோன் ஃபார்ம் பண்ண டைமில் மேரேஜ் வரனை பார்க்குற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி அதில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு கன்னி ராசி, அந்த பையன் கன்னி லக்னம், மற்ற லக்னம் மற்ற அம்சம் வேறு. அப்போ 2 பேர்த்துக்கு வந்தாலும் சம இதில் மழையாக அமைஞ்சிருக்கு. ரைட். இதில் இந்த நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குரு இந்த கன்னிராசிக்காரங்க எப்போவுமே இந்த நகைன்னு ஒரு பாயிண்ட் வந்து நிற்குங்க. ஆணாக இருந்தால் பொண்ணுக்கு எவ்வளோ நகை போட்டு கூப்பிட்டுக்குறோன்னு வரும், பெண்ணாக இருந்தால் இத்தனை நகை போடுறோம் அப்படின்னு இந்த நகை சம்மந்தப்பட்டது வரும். இதே இது பிற்காலத்தில் இந்த கன்னிராசி ஆணோ பெண்ணோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நிற்கும். அம்மாட்ட இருந்தால் வாங்கின நகை, எங்கள் அம்மாட்ட இருந்தால் நகை வாங்கிட்டான் அப்படின்னு ஆணுக்கும் வரும். அம்மாவோட நகையை யூஸ் பண்ணிட்டான்னு, அம்மா நகை வாங்கி தான் கடன் வச்சான்னு சொல்லிட்டு இது வரும். இதே பெண்ணாக இருந்தால் அம்மா நகை எனக்கு தானே வேணும், வேறு எப்படி, அம்மா எனக்கு ஒரு நகை கூட கொடுக்க மாட்டேது. இதே அம்மாவுக்கு நகை சம்மந்தப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு வந்துடும். இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை யோகம், முதல் குழந்தை பெண் குழந்தை யோகம் இருக்குது. முதல் குழந்தை ஆண் குழந்தைய வந்து தத்து கொடுத்து எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கணும். இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஜாதக ரீதியாக பார்க்கணும். ஒரு மிஸ்கரேஜ் நடந்திருந்தால் அது கவுண்ட் வேறையாக மாறிடும், அதை பார்க்கலாம். இவங்களுக்கு குழந்தைகள் படித்து முடித்தோன்னு வேலைக்கு செல்லக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும், ஜாதகம் ஃபுல் அனலைஸ் பண்ணி மேரேஜ் எல்லா இதுவும் பார்க்கணும். மற்ற கிரகங்கள் தசாபுத்தினா கேள்வி எண்களுக்கு தோணுங்க. கன்னிராசிங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட், செக் லீஃப், இஎம்ஐ, இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் செக் லீஃப் கொடுக்குறது. செக் லீஃபில் மாட்டாத கன்னிராசி இல்லை. ஆண் பெண் எல்லோரும் மாட்டிக்கிறீங்க. சும்மா செக் லீஃப் கொடுத்தேன், அது ரிட்டன் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் முன்னாடி கொடுத்த செக் லீஃபில் டேட்டு போடாமல் கொடுத்துட்டாங்க, மாட்டி நிற்கிறாங்க. அது குறிப்பாக இப்போல்லாம் செக் லீஃப் சம்மந்தப்பட்டதில் பார்த்துக்கணும். ஜாமீன் கையெழுத்தில் விஷயம் எப்படின்னா, நீங்கள் கையெழுத்து போட்டால் நீங்கள் மாட்டிக்குவீங்க, உங்களுக்கு யாராக போட்டால் அவன் மாட்டிக்குவான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில். அதனால் இந்த ஜாமீன் கையெழுத்தில் ஒரு தொந்தரவு உண்டு. இந்த இஎம்ஐ பொதுவாக சொல்லுங்கள், இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுவாங்க. இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணக்கூடாத ராசி இது. இப்போ சொல்லுவாங்க, சார் ஒரு பொருள் வாங்கிட்டு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இஎம்ஐ செட் ஆகாது. இன்னும் கேஷாக இருந்தால் வாங்கிக்கோங்க, வேண்டாம். ஏன்னா இது கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணால், கடனை அடைக்க சொத்தை விற்று கடன் அடைக்கும் கன்னிராசியாக மாறிடும். நெகட்டிவ்க்காக சொல்லிங்க, அவேர்னஸ்க்கு சொல்லலாம். அப்போ கடன் தேவைப்பட்டால் தான் வாங்கணும். அதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தை பேசுகிறோம். ரைட். வண்டி வாகனம் இயற்கையாக அமையும், வீடு இடம் சொத்துக்கள் அமையும். மனைவி இல்லை கணவன் வந்த பெண் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அவங்க வருமானம் ஏற்றக்கூடிய குடும்பமாக இருக்கும். ஒரு ஃபேமிலி, அவங்க குடும்பத்தில் யாரோ ஒரு டீச்சர் அப்படின்னு வந்துடுவாங்க. ஒன்று இவங்களே ஆசிரியர், ஆடிட்டர், லாயர் இந்த மாதிரி வந்துடுவாங்க. இல்லை குடும்பத்தில் இவங்க சொந்த பந்தத்தில் வந்துடுறாங்க. குலதெய்வம் அனுகிரகம் உண்டு. காவல் தெய்வத்தை வழிபடும். காவல் தெய்வம், அந்த கருப்பராயன் கன்னிமார் ஏதோ காவல் தெய்வம் வரும். அந்த காவல் தெய்வத்தை வழிபட இன்னும் உங்களுக்கு சுபிட்சமாக கொடுக்கும். கருப்பராயன் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும். இவங்க இந்த பைக்கில் இரவு நேரத்தில் போகும்போது மாட்டிக்கணும். இவங்க தான் நிறைய பேர் காரில் போகும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பைக்கில் போகும்போது தான் ஃபைன் வாங்கினேன், பைக்கில் போகும்போது தான் ஸ்கிட் ஆச்சு, பைக்கில் போகும்போது தான் பைக் 3ஆம் இடம் பைக்கு சைக்கிள், இதில் போகும்போது தான் சின்ன சின்ன விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. கன்னிராசிக்கு காரில் போகிறது யோகம், பைக்கில் போகிறது கவனம். ஹெல்மெட் போடாதுக்கு மாட்டினேன், இது மாதிரி திடுப்புன்னு சொன்னாங்க. டிவைடரில் பார்க்க தெரியாமல் போய் இடிச்சிட்டாங்க, இதெல்லாம் ஒருத்தர் சொன்ன உடனே. ரைட். இவங்களுக்கு பெண்களால் பொதுவாகவே ஆதாயம் உண்டு. பெண்கள் வகையில் ஆதாயம் உண்டு. பேசி காரியத்தை சாதிக்கக்கூடியது. தொழில் பண்ணக்கூடியது. பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆர்வம் உண்டு. பிஸ்னஸில் திறம்பட செய்யக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு திறம்பட செய்ய முடியும். என்ன எல்லாம் டெவலப்பான ஒரு ஸ்டேஜில் சேச்சுரேட், அப்பாடா நம்ம மிஞ்சி யாரும் இல்லைன்னு ஒரு மமதை அந்த இதில் விழுகும், அதில் தான் மாட்டிக்கும். அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக டெவலப் பண்ணி ஒரு ஹை ஸ்டேட்டஸ் கொண்டு வர்றது இதே கன்னிராசி. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கீழே இருக்கிற வேலையாட்களாக, இவங்களுக்கு கீழே இருக்கிற வேலையாட்களை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் தன்னோட பர்சனல் சீக்ரெட்டை ஃபுல்லும் சொல்லிவிட்டு, அந்த சீக்ரெட்டில் அவங்க லாபம் சம்பாதிச்சுட்டு இவங்களுக்கு எதிராகவே கடை போடாத அளவு வரக்கூடிய அந்தளவுக்கு ஒரு சின்ன ஒரு கேர்லெஸ் பண்ணிடும். ரொம்ப நம்பிடும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ராசி நல்ல ராசி. ஃபஸ்ட்டு அதிகமாக சந்தேகப்படுற ராசி இது தான். குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு நம்பிட்டு அப்படியே விட்டுரும், ஃபுல்லும் பார்த்துக்குவாங்கன்னு. அதனால் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு கோயில் கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி சென்று வரலாம். பண வருமானம் இருக்குது, பணம் சரியாகவே ஃப்ளோட்டிங் வரலாம், கோயில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி போயிட்டு வந்துடலாம்.
எந்த கோயில் நடந்தாலும் அங்கே வழிபாடு பண்ணும்போது நல்லாயிருக்கும். இவங்களுக்கு நீர்நிலை ஏதோ ஒரு கடல், பீச் இந்த மாதிரி நீர்நிலை சென்று வர வாய்ப்புகள் பொதுவாகவே இருக்கும். இவங்களுக்கு தாயுடன் ஆசீர்வாதம் அடிக்கடி வாங்கிக்கலாம். தாயுடன் சேர வேணாம், ஜஸ்ட் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அருவி, நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி போயிட்டு வரலாம். பௌர்ணமி விரதம் இருப்பது மிகுந்த சிறந்ததாக இருக்கும். இவங்களுக்கு ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் செய்ய பொருளாதார விருத்தி உண்டு. இவங்க சொந்தத்தில் யாராவது ஸ்ரீராம், ஸ்ரீ அப்படிங்கிற பேர்லாம் வந்துடுவாங்க. இல்லை அஜய், விஜய், மோகன், மோகனா அப்படிங்கிற பேர்லாம் பொதுவாக வந்துடுது. இந்த ராசிக்கு இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. இந்த ஒவ்வொரு தத்துவமாக எடுத்து சொல்ல இவங்க பொதுவாகவே நாய் வளர்க்க ஆசைப்படுவாங்க. இவங்க எங்கே போனாலும் நாய், பெட் அனிமல்ஸ் ஏதோ ஒன்று வந்துடும். குருவி, பூனை இந்த மாதிரி வந்துடும். வீட்டில் இருக்க குழந்தைகள் ஆசைப்படும். இவங்க இருக்கிற வீட்டு பக்கத்தில் தான் ஸ்கூலு, எங்கள் வீட்டு பக்கத்தில் தாங்க ஸ்கூலு, பக்கத்தில் தாங்க போஸ்ட் ஆஃபீஸு அப்படின்னு வீட்டு அருகில் ஒரு அரசு நிறுவனம் ஏதோ ஒன்று இருக்கும். போலீஸு இது மாதிரிலாம் ஒருத்தர் சிலர் வந்துடுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் இது மாதிரி நிறைய பேத்துக்கு. ரேஷன் கடை இருக்கான்னு கேட்டேன், ஆமான்னாங்க ஒரு சிலர்லாம். பியூட்டி பார்லர், மேக்கப் போடுறாங்க, பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டது இவங்க வீட்டுக்கு இருக்கும். ஏன் இவங்க குடும்பத்திலே ஒருத்தங்க இருப்பாங்க. குடும்பத்தில் என் ஒய்ஃபே நல்லா பியூட்டிஷியன் பண்ணுறாங்க. இது யார்? இதே கன்னிராசி பெண்ணாக இருந்தால் நானே பண்ணுவேனே, எங்கள் வீட்டில் நானே சூப்பராக பியூட்டிஷியன் பண்ணுவேன். இவங்க இல்லைன்னா இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டதில் ஒருத்தங்க இருப்பாங்க. ஃபுட், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, உணவு சம்மந்தப்பட்ட, அதுவும் உணவுனா நார்மல் ஹோட்டல் கிடையாதுங்க, ஃபாஸ்ட் ஃபுட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுருக்காரு. இப்போ தான் பல்பொரி போகிறார், பானிபூரி போகிறாரு, பேக்கரி வச்சுருக்காரு. அப்படி இல்லைன்னா நான்வெஜ்ஜில் சிக்கன், எஸ்பெஷலி சிக்கன் பேஸ்டு ஏதோ ஒன்று வந்துடும். இதெல்லாம் இந்த வீட்டுக்கு. இப்போ இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த வீட்டு அருகில் பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, பேங்க் ஸ்டாஃபு இதெல்லாம் நிறைய வரும். இதெல்லாம் அந்த மாதிரி இடத்த அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். கோயில் அருகில், கோயில் பக்கத்தில் இந்த மாதிரிலாம். இவங்களுக்கு என்னென்ன ஒரு சந்துக்குள்ளே பூந்து போகிற மாதிரி ஒரு சில நேரத்தில் ஏற்பட்டுரும். சந்துக்குள்ளே இப்படி போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வீடு மட்டும் பார்க்கணும். ராசியை வலுப்படுத்த நிறைய விஷயங்கள் இருக்குது. தசாபுத்தியில் மற்ற கிரகங்கள் பார்க்கும்போது இன்னும் வலுப்படுத்தரலாம். இதுவே உங்களுக்கு நிறைய டைம் ஆகிட்டு இருக்குது. பார்ப்போம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், ஃபுல் அனலைஸ் பண்ண தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகள், சந்தேகங்கள்லாம் இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.